அதனால தயவு செய்து இந்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை நல்லவன் மட்டும் தயவு செய்து நினைக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய கதவுல ஈடி தட்டுனா நீங்களும் பொறுப்பு இல்லை, நானும் பொறுப்பு இல்லை. அதுக்கு ஜாஃபர் சாதிக்குத்தான் பொறுப்பு தெரியும். ஐயா, அந்த போதை மருந்து வித்தீங்கன்னா மக்கள் யாரும் கிரெடிட் கார்டில் ஏடிஎம்ல பணம் கொடுக்க மாட்டாங்க, கையில் இருந்தா காசு கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த கருப்பு பணத்தை எப்படி வெள்ளையாக்குறாங்க ஜாஃபர் சாதிப்பு? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோடு இணைந்துதான் போதை பணத்தில் வரக்கூடிய கருப்பை வெள்ளையாக்குறாங்க. நான் சும்மா பேச மாட்டேன், நம்ம மைக்கில் சும்மா பேச மாட்டேன், ஆதாரத்தை கொடுக்கிறேன். நோபல் ஸ்டீல் ஒரு நிறுவனம், அதுல அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஒரு பங்குதாரராக அந்த நிறுவனத்தில் இருக்கிறார். அந்த நிறுவனத்திலிருந்து 1000 கோடி ரூபாய் துபாயிலிருந்து அந்த நிறுவனத்துக்கு பணம் வருது. நான் கேட்டேன், 1000 கோடி எப்படி வருது? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேர்ல ஒரு அறக்கட்டளை இருக்கு சென்னையில். அந்த அறக்கட்டளையுடைய அட்ரஸ் 53/22 சரவணா தெரு, கேஜி நடராஜா பேலஸ், டி நகர், சென்னை 17. இந்த நோபல் கம்பெனியுடைய அட்ரஸும் 53/22 சரவணா தெரு, கேஜி நடராஜா பேலஸ், டி நகர், சென்னை 17. இந்த ஆச்சரியத்தை எங்கேயாச்சும் பார்ப்பீங்களா? நான் 1000 கோடி ரூபாய் வருமானம் தவறாக வருகிறது என்று குற்றம் சாட்டிய நிறுவனமும் உதயநிதி ஸ்டாலினுடைய அறக்கட்டளையும் ஒரே பில்டிங்கும், ஒரே ஆபீஸும், ஒரே கவர்மெண்ட். நாம் போய் சில திமுகவுடைய தலைவர்களுக்கு எதிராக ஒரே ஒரு போட்டோவை காட்டுங்க, பாருங்க, போட்டோவை பாருங்க. ஆனா நம்முடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு எதிராக ஒரு ஆல்பமே கொண்டு வந்திருக்கிறார். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய பகுதி நேர கல்வி அமைச்சர், பார்ட் டைம் எஜுகேஷன் மினிஸ்டர். பார்ட் டைம் தான், ஃபுல் டைம் இல்லை, பகுதி நேரம். ஐயா அவருடைய ஃபுல் டைம் வேலை என்னன்னா, அகில உலக உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர். ஃபுல் டைம் வேலை. பாடல் வெளியீட்டு விழா முதலா போவார். உதயநிதி ஸ்டாலினுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் இருப்பார். தொகுதி மக்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் எப்பொழுதும் வராத ஒரு மனிதருக்கு இந்த முறை நாம் கண்டிப்பாக நீங்கள் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றனர்.